ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொச்சு கிச்சன். இன்னைக்கு இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் புதினா சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம 50 கிராம் உளுந்து எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு பூண்டை தொளி உரிச்சு எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா நம்ம செவக்க வதக்கிக்கலாம். இப்போ நல்லா செவக்க வதக்கியாச்சு. இது நம்ம எடுத்து ஒரு ஜாரில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் புதினா கொத்தமல்லியை போட்டுடலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் அரிஞ்சு எடுத்துருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போல் இதை நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி வதங்கினதுமே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வதக்குனதுமே நான் 1/2 முறி தேங்காய் துருவி எடுத்துருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்கலாம் புதினாவோட. இப்போ 1/2 ஸ்பூன் சால்ட் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஒரு 2 நிமிஷம் போல வதக்கிக்கலாம் கூட. இதை இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்சம் சூடு ஆற விட்டுடலாம். தேங்காய் சூடு ஆறுனதுமே நம்ம தேங்காவையும் வறுத்து வச்சிருக்க உளுந்தையும் ஒரு மிக்ஸ் ஜாரில் மாற்றிட்டு ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக புதினாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டினதுமே நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினாவை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம் எண்ணெயோட. அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுப்போம். இப்படியே ஒரு 2 நிமிஷம் போல நம்ம கிளறி விட்டுக்கலாம். அப்போதான் பச்சை வாசனை நல்லா போயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புதினா சட்னி ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கு. இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம். புதினா சட்னி ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கு. இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.